நம்ம இயக்கத்திலிருந்து ஒரு சில பேர் மாட்டு வெட்டி போகிறாங்க. இதுவரையும் எல்லா சுகத்தையும் அனுபவித்தாங்க, பதவி சுகத்தை அனைத்தையும் அனுபவித்தாங்க. உதாரணமாக அவங்க சொல்கிறேன், ஒரு வயலில் ஒரு விவசாயி நட்டு பார்க்குறப்ப ஒரே பச்சையாக தெரியும். அந்த பச்சை உள்ளே இருக்கிற கலை அவனுக்கு தெரியாது. அப்புறம் கீழே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த கலை இருக்குது. அந்த கலையெல்லாம் பிடிங்கிட்டு பார்க்கும்போது ஒரே வெளிச்சமாக தெரியும். அப்போ தான் இந்த பயிர், ஆஹா இவ்வளோ களை பண்ணிருக்கு, நம்ம உள்ளே இறங்கி பார்க்கல, மேம்போக்காக பார்த்துட்டோம். இப்போ அந்த கலையை எடுத்ததுக்கு பிறகு இப்போ தான் ஒரே வெளிச்சமாக தெரியுது. நம்ம போட வேண்டியதை போட்டால் நல்லா செழிப்பாக அது வளரும். அதே போல தான் நம்ம இயக்கம். நான் கூட இப்போ என்ன சொல்கிறேன், இந்த ஆட்சி இந்த இடத்துக்கும் வந்துடக்கூடாது. அப்போ தான் உண்மையான தொண்டை யாருங்கிறது எடப்பாடிக்கு தெரிய வரும். ஆனால் எடப்பாடி இப்போ தான் தெளிவாக இருக்காரு. நம்மளோட இந்த ட்ரிப்பு ஆட்சி வந்தால் கூட இவங்க கூட இருந்து எல்லா அதை இடையூறையும் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எந்த நேரம் வேண்டுமானாலும் எடப்பாடிக்கு இவங்க இடையூறாக இருப்பாங்கங்கிறத என்னுடைய மனசார கருத்து. ஆனால் கட்சி அடியில் தொண்டன் எல்லாம் அப்படியே இருக்கான். இந்த மேற்கொண்டு இருந்த பதவியில் இருந்தவன் தான் போயிருக்காங்க. அவருடைய அடிமட்ட தொண்டை டீ குடிக்க கூட காசு இல்லாமல் உள்ளவன் இந்த கட்சியில் இருக்கான், இன்னும் இருக்கான். அதனால இந்த கட்சி அழியாது. இந்த கட்சி திரும்ப வாடும், திரும்பவும் இந்த இயக்கம் வளரும், ரெட்டைகளை ஜெயிக்கும், எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும் எங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ பெரும்பான்மையாக ஜெயிச்சிருந்தா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரும்பான்மையானோம் பெரும்பான்மையாக நடந்து நம்ம ஜெயிச்சிருந்தா கூட எடப்பாடியார் வந்துடக்கூடாதுன்னு ஒரு வேலையை பார்த்துருப்பானுவோம். அதுவும் பார்த்து முதலமைச்சர் நம்ம ஆகலாமான்னு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி உள்ள நபர்கள்லாம் இப்போ நம்ம அடையாளம் தெரிஞ்சு போச்சு. அவங்கெல்லாம் போனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கட்சி அவங்களால இல்லை, அடிமட்ட தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. உண்மை, அந்த தொண்டர்கள் ரெடியாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியாரை அசைக்க முடியல. தொண்டர்களுடைய பலம் முழுக்க இன்னைக்கு எடப்பாடியார்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த 4 ஆண்டு காலத்துல அவர் ஆண்ட ஆட்சியுடைய சிறப்புகள் இப்ப எடப்பாடியை தவிர வேற யாரு அதிமுக முகம்னு அவங்களால சொல்ல முடியாது. ஒருத்தரையும் சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு ஒரு முகம் அதிமுக இருக்குன்னா அது எடப்பாடியார் சொன்னாதான் ஓட்டு விடுமே தவிர வேற யாரை சொன்னாலும் ஓட்டு விடுவார். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி இருக்கு, கிராமத்துல இருக்கு. இப்ப கழிவு நீர்லாம் அகற்றப்பட்டாச்சு. கழிவு நீர் இருக்குல்ல, அந்த கழிவு நீர் சுத்தமா இப்ப அகற்றியாச்சு. இப்ப தெளிவான சிந்தனையில எடப்பாடி தலைமையில இந்த ஆட்சி அமையும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், கூடிய விரைவில் அமையும். எப்படி இருந்தாலும் என்ன ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிஞ்சு போடும். சரி பண்றதுக்கான இது ஒரு காலம், சரியான காலம். நீங்க மாபெரும் தோல்வியை சந்திக்கும் போது இதே மாதிரி பிரச்சனை நினைக்காதீங்க. பெரும்பான்மையா நம்ம 150 சீட்டுக்கு மேல வந்திருந்தால் கூட இந்த கட்சியை உடைச்சி எடப்பாடியை வரக்கூடாதுன்னு பார்க்க நபர்கள் இந்த நபர்கள் தான். ஏன்னா ஒரு சில பேர் நல்லா புரியுது. இந்த ஓட்டுக்கு போடுற இன்னும் கூட இந்த மைய இன்னைக்கு தான் போகல, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய இடம். நம்ம ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம். எங்க உட்காந்து பேசியிருப்போம். இவ்வளவு பேசி ஒரு ஏக்கம், எப்படியாப்பட்ட ஒரு ஏக்கம் அது. தவறான செய்திகளை சொல்லி எடப்பாடியை போய் இன்னும் குற்றவாளி மாரி ஆக்கி இவங்க இன்னமும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்த மாரி இந்த ஏக்கத்தை அடிக்க நினைக்கிற அந்த கூட்டம் நிச்சயமா அழிஞ்சிடும். கூடிய விரைவில் அழியும். பாருங்க, எந்த நோக்கத்தில் அவங்க போனாங்களோ அந்த நோக்கத்தில் உள்ளவங்க கூடிய விரைவில் அதனுடைய பலனை அவங்க அழிச்சோம். எந்த தலைவனும் அவ்வளவு சீக்கிரம் தொண்டன் போய் சந்திக்க முடியாதுங்க. சாதாரண தொண்டன் தெரியாது. சாதாரண தொண்டன் போய் பார்க்கணும்னா வாங்க தம்பி வந்தாருங்க, என்ன ஊரு எந்த மாவட்டம் பொறுமையா கேட்கிறாரு. இது மாதிரி யாருமே இருந்தது இல்லையா. நானே ஒரு ட்ரிப்பு போகும்போது நான் சென்னியம்மன் குமாரி இளங்கோ என்ன ஒரு 2 பேரும் போகும்போது வாங்கன்னு தான் கூப்பிட்டேன். அப்போ இதே இது விஜய் பாஸ்கரும் இவர் காமராஜர் நின்று தாங்க பார்த்து. இப்போ நாங்கள் போனேன், என்னன்னு கேட்டார், எதாவது கேட்டார், ஃபோட்டோ எடுப்பான். சரி வாங்கப்பா பார்த்து பாப்பா, பத்திரம் போய் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். தங்கிருங்க, இங்கே தாங்க ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. சரி பார்த்துட்டு காலில் போனேன். அதுமாரி ஒரு உண்மையிலேயே அவரை பொறுத்தவரை நல்லவன். அவரை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விவசாயிகள்லாம் இன்றைக்கி தான் வருத்தப்படுறாங்க.
விவசாயிகள் வருத்தப்படுவாங்க. ஆனா டெல்டா இல்ல மாவட்டத்துல நமக்கு விவசாயிகள் ஓட்டு வந்து ஓட்டு போட்டுறாங்க. அந்த குடும்பத்துல உள்ள இருக்குல்ல சின்ன இது அது கட்டு அது வரைக்கும் வரலாறு சொல்லி கொடுத்தாதானே வரலாறு அந்தந்த வீட்டுல உள்ளவங்க சொல்லணும், கட்சிக்காரங்க நம்ம சொல்லணும். அதை சொல்றாங்க விவசாயிகள்லாம். மஞ்சள் பொய்யை எடுத்துன்னு போய் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு விவசாயிக்கு காய்ஞ்சாலும் நிவாரணம் கொடுத்தாரு, பேஞ்சாலும் நிவாரணம் கொடுத்தாரு. இன்சூரன்ஸுக்கு ஒண்ணுக்கு மத்திய அரசு வந்து பாதி ரூபாய் தான் கொடுத்தான், 12,000 தான் கொடுத்தான். 25,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு, 25,000 ரூபா. நான்லாம் 4 ஏக்கர் 5 ஏக்கருங்க மஞ்சள் பொய்யில் வாங்கினாங்க. இந்த 5 வருஷத்துல இன்சூரன்ஸ் கட்டணம் படம் கூட எங்களுக்கு வரல அப்படின்னு எல்லாருமே அதை அந்த மனநிலை இருக்கு. ஆனா அது எந்த ரூபத்துல என்ன ஆச்சுங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய. எடப்பாடி ஆட்சியில் 4 வருஷத்துல 3 தடவை இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. 3 தடவை. ஒருவேளை எல்லாம் மாற்று கட்சிக்காரங்க கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாம் வாங்கிட்டு போய் பாராட்டினாங்க. பாராட்டுல என்ன போறாரு அவரு ஒரு நாள் எங்கேதான் மகேஷ்கெல்லாம் நினைக்கிறேன் கேட்டு சொன்னாரு, நான் திமுக ஆனா ஒன்று சக்தி மீறியா சொன்னாரு. இன்சூரன்ஸுங்க 1 லட்ச ரூபா வந்ததுங்க. 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் அப்படியே என் முன்னாடி கொடுத்தேன். அப்படியே போய் தாலி சங்கிலியை வாங்கி கொடுத்தான். அது ஆட்சியா? இவங்க 5 வருஷம் ஒண்ணு இல்லைங்க. நேற்று ஒரு ஊர்ல வந்து நடக்குது, தாலி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கயிறு எடுத்துட்டு வந்து கலெக்டருக்கு முன்னாடி, நாமக்கல்ல கலெக்டருக்கு முன்னாடி அப்படி நிக்கிறான் விவசாயி. நீங்க சொல்றது என்னன்னா எடப்பாடி இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்தத போய் தாலியை மூட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு தாலி கயிறு இல்லாம தாலி கயிறோட வந்து நேற்று நடக்குது கலெக்டருக்கு முன்னாடி. சரி, உடம்ப நல்லா பாத்துங்க.